13ஆம் நம்பர் வீடு போன்ற திகில் படங்கள் வரிசையில் மிரட்டிய படம் தாங்க உருவம். மோகன் பில்லி சூன்யத்தில் சிக்கி சைத்தானா மாறி கொடூர தோற்றத்தில் நடித்த படங்க இது. பாக்யராஜிடம் உதவி இயக்குனராக இருந்த ஜி.எம். குமார் அவர்கள் இயக்கிய முதல் 2 படங்கள் வெற்றி பெறாத நிலையில மூன்றாவதா உருவம் என்ற திகில் படத்தை உருவாக்கி வெற்றியும் பெற்றிருக்காங்க. வழக்கில் வெற்றி பெற்று பூர்வீக வீட்டில் மோகன் அவரோட மனைவி ஜெய்மாலா, தங்கை மைதுனர், குழந்தைகள் சகஜமாக குடியேறுகிறாங்க. பங்காரு முனி என்பவரால நார்த்திகரா இருக்கும் மோகனுக்குள்ள ஆவி புகுந்துருது. அது மோகனின் மனைவி, அவரது குழந்தைகள், மைதுனன் என எல்லாரையுமே அடுத்தடுத்து கொல்லுதுங்க. ஜோல்னா சாமி என்பவர் போராடி மோகனையும் குடும்பத்துல எஞ்சி உள்ளவரையும் காப்பாத்துறாரு. மோகன் மனநோயாளிக்கான காப்பகத்திற்கும் அனுப்பப்படுறாரு. இந்த படம் 3 தனித்தனி குழுக்களால படம் பிடிக்கப்பட்டிருக்குங்க. படப்பிடிப்பு 3 பகுதிகளாக பிரித்து 3 உதவி இயக்குனர்கள், 3 ஒளிப்பதிவாளர்கள் என உருவாக்கப்பட்டிருக்குங்க. கே. ராஜ்பிரீத் இளவரசர் தயாளர் என ஒளிப்பதிவு பொறுப்பையும் ஏற்றிருக்காங்க. மிக குறைந்த செலவுல 12 நாட்கள்ல படப்பிடிப்பு நிறைவு பெற்றிருக்குங்க. இந்த படத்துல சண்டை காட்சிகள் இல்ல. இளையராஜா அவர்களோட இசையில பின்னணி இசை மிரட்டி இருக்குங்க. படத்துல ஆபாசமும் திகில் காட்சிகளும் அதிகமா இருந்ததால தணிக்கை குழுவால நிறைய வெட்டுகளையும் பெற்றிருக்கு. பின் ஏ சான்றிதழோட படம் வெளிவந்து மிரட்டி இருக்குங்க உருவம்.